ஹாப்பி பர்த்டே. மாராக்கு ஜாலியாக இருக்கா? ஃபைனலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். பாய் அம்மா. பாய். ஹாப்பி பர்த்டே. ஹார்ட். பாய். மாரா ஸ்கூலில் இன்றைக்கி பர்பிள் டே. கரெக்டாக எங்கள் அத்தையும் பர்பிள் ட்ரெஸ் தான் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பிட்டு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாராக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த ஸ்லிப்பில் எழுதிட்டு இருந்தேன் எந்தெந்த கிஃப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. மாராக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அது படிக்கிறதுக்கு. அண்ட் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செகண்ட் கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கோயிலுக்கு அனுப்பலான்னு அத்தை மாமா கூட தான் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருந்தேன். தென் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாராவோட தேர்ட் கிஃப்ட் கொடுத்தாச்சு. அண்ட் மோகன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு மாமா கூடவே போய் கேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து குனாஃபா கேக் தான், பிஸ்தா ஃப்ளேவரில். அண்ட் ஈவினிங் கேக் கட்டிங்க்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு அண்ட் மோகன் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன். கேக் கட்டிங்க்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு, கேக் கட்டிங்க்கு அப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஃப்ரைடே தான் இருந்தாலும் பிரியாணி இருந்தால் தானே செலிப்ரேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்க எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்து முடிச்சு அந்த டேவை ஸ்வீட்டாக முடிச்சாச்சு. அண்ட் எல்லா கிஃப்ட்டோட அன்பேக்கிங் வீடியோவும் மாராவோட பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.